உங்கள் கடை சாப்பாடு தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இப்போ தான் வாங்கிட்டு போனோம் எங்கள் கிளைண்ட்டு சாப்பிட. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக கிளறி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே வச்சு பாருங்கள் சார், இங்கே வச்சு பாருங்கள். இருங்க இந்த பாருங்க உயிரோட பூரா நின்றுது. என்ன தட்டில் கொட்டுறோம், இந்த பூரா கொட்டுது. நாங்கள் எப்படி சாப்பிட்றது? காசு கொடுத்து தான் பாருங்க போகிறோம். பாருங்க அங்கே பாருங்கள், இன்னொரு பார்சல் வந்து வாங்கிக்கவே இல்லை. நாங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது பாருங்கள், கண்ணுக்கு எதுறதுன்னு தெரியுது. உயிரோட சாப்பிட நாங்கள் என்ன சாப்பிட்றது? வாய்ப்பே இல்லை. அப்போ நாங்கள் பிடிச்சின்னு வந்து போட்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா சார் எங்களுக்கு? உண்மை இருந்துச்சுன்னா என்ன ஆச்சு சார்? நான் தட்டில் கொட்டுறது பாருங்கள், பாதி சாப்பாடு கூட நான் ஒரு வாய் கூட நான் வைக்கல. உங்கள் கடை சாப்பாடு தான் பாருங்கள், அப்பளும் கூட நான் இது பண்ணல. வாங்கிட்டு போனது இப்போ தான் எங்கள் சார் வந்துட்டு பாருங்க. எதுவுமே நாங்கள் பண்ணலை, அப்படியே பூரா எதிரி பிடிச்சி வருது சாப்பாடில். தட்டில் கொட்டுற சாப்பிடலான்னு இப்படி சொல்லுங்கள். அப்படி பூரா இருக்க சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? உயிரோட இருக்கீங்க. நாங்கள் போய் சொல்கிறோமா? சாப்பாடுலாம் சூடாலாம் இல்லை, ஆறிதான் இருந்துச்சு. எடுத்துன்னு வரோம் நாங்கள். 5 நிமிஷம் கூட ஆகல. எல்லாருமே பார்த்துட்டு தான் வரோம். நாங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் சார் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தானே சார் வாங்கணும், லஞ்சு சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ தான் எடுத்துன்னு வந்து எங்கள் சார் வைக்கிற டேபிளில் கொட்டுற சாப்பாடு கொஞ்சம் தான் எடுத்து நான் கருவேப்பிலை மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். என்னங்க மேடம் நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க? பூரான்றது அசால்ட்டாக உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குன்னா பார்க்கணும். அப்புறம் எதுக்கு ஓட்டம் நடத்துறீங்க குடிக்கிறதுக்கு? சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றும் இதுவாக பேசலை. நீங்கள் எப்படி தவறு நடந்துச்சு அசால்ட்டாக? நாங்கள் சாப்பிட்டு எதுனா ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சொல்லுங்கள், பூரான்றது நார்மலா உங்களுக்கு? சொல்லுங்கள், கற்பாம்பூச்சே பூரானா கேட்குறீங்களா? பூரான்றது உங்களுக்கு நார்மலா? எதுவும் தெரியாமல் போயிடுச்சு காசு கொடுக்குறேன்னு உயிர் போயிருந்தா உயிர் கொடுத்துருவீங்களா? பூரா வந்தது நீங்களே பாருங்க. என்ன ஒரு வாய் கூட வைக்கல மேடம். இவங்க தான் ஒரே ஒரு வாய் வச்சாங்க. பார்த்தோன்னே அப்படியே கீழே கொட்டிட்டாங்க பூரா இருக்கிறத பார்த்தோன்னே. சார் நான் போய் சொல்கிறேன்னு எனக்கு அவசியம் இல்லை சார். நான் செம்ம பசியோட இப்போ நின்று தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பசியோட சாப்பாடை கொட்டினேன் கீழே, கொட்டின கையோட பூரா அப்படியே இங்கே நிற்கிது. நான் கூட ஏதாவது கருவேப்பிலை ஆட்டம் தான் கிட்ட ஒத்து போய் பார்த்தேன். இன்னொரு சார் இன்னொரு ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு வந்தார். அவர் சாப்பிடவே அப்படியே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டார். போய் சொன்னால் கூட இப்போ தான் அந்த சார் அந்த பில் போட்டு போனார். உங்கள் கேமராவில் நீங்களே கூட பாருங்கள். இப்போ தான் 5 நிமிஷம் கூட நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இருக்கு மாட்டேன் அவர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு பூரா தானே நான் அசால்ட்டாக சொல்கிறீங்க. நீங்கள் சாப்பாட்டில் பூரா உங்கள் கண் முன்னாடி எங்களுக்கு பிடிச்சி போது சாப்பாடு சார். கிண்டி இதுவாகனா நீங்கள் தான் கவனமாக பார்க்கணும் சார். காசு தான் வாங்குறோம், சும்மா வாங்குறோம். வாய்ப்பே இல்லையா? அப்போ உங்கள் கண் முன்னாடி இப்போ எங்களுக்கு பிடிச்சி இல்லை நாங்கள் பூரா வந்து போட்டு உங்ககிட்ட கிண்டி கொண்டு வரணுமா? நீங்கள் அப்படி சொல்லி ஏமாத்துறீங்க தான். நாங்கள் தட்டோடு எடுத்துன்னு வந்தது பாக்ஸில் போட்டால் கூட நீங்கள் பேசுவீங்க. 50 வருஷம் 40 வருஷம் தான் தேவையில்லை சார். பூரா சாப்பாடு எப்படி சார் சாப்பிடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். சாப்பாடு போட்டு பூரா இருந்தது சார் அந்த சாப்பாட்டில். இப்போதான் பிடிச்சி போது அவங்களே கேளுங்க பார்த்தவங்களே. என் பேர் கோமதி, ஆவடியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து இங்கே ஆர்வின்ற ஹோட்டலில் லஞ்ச் வாங்கினோம். மதியம் 3:20க்கு வாங்கினோம். ஆஃபீஸில் போய் சாப்பிட்லான்னு ஓப்பன் பண்ணி தட்டில் கொட்டினோடனே ஏதோ நெளிஞ்சுன்னு இருந்தது சாப்பாட்டில். ஏதோ கருவேப்பிலையாக இருக்குமோன்னு உத்து பார்த்தா தான் தெரியுது பூரான்னு. நாங்கள் அதை ஒரு வாய் கூட சாப்பிட்ல. ஆனால் இவங்க வந்து சாப்பிட்டாங்க, நான் தான் சாப்பிடல, அவங்க சாப்பிட்டாங்க. சரி அதை அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கே ஹோட்டலில் காமிச்சினாங்க. அந்த தட்டு கூட மாற்றல, அந்த தட்டோடு தான் நாங்கள் எடுத்துகிட்டே வந்தோம். எடுத்துனா நீங்கள் பார்த்தா இது எங்கள் ஹோட்டலில் இல்லை. அது எப்படி இன்னும் வரைக்கும் பூரா உயிரோடு இருக்கும்? அது எப்பயே செத்துருக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கிறாங்களே தவிர ஒத்துக்கல. அவங்க நாங்கள் தான் போட்ட மாதிரி பேசுகிறாங்க அவங்க பூரானை. அதான் வந்து அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வாங்கினதுக்கான ஃபுட்டோட அமௌண்ட்டு மட்டும் திருப்பி கொடுத்துட்டாங்க. 50 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த 50 ரூபா மட்டும் திருப்பி கொடுத்துட்டாங்களே தவிர வேறு எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணலை. என்ன சாப்பாடு வாங்குறீங்க? லெமன் சாதம் வாங்கணும். எப்படி உங்களுக்கு தெரியும் பூரான இருக்குன்னு? அதான் சார் சாப்பிட்லான்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கொஞ்சோண்டு ஒரு பாதி மட்டும் தள்ளிட்டு சாப்பிட்லான்னு கை வைக்க போகும்போது ஏதோ நெளிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு போய் உத்து பார்த்தா தெரிஞ்சது பூரான்னு. கடையில் வந்து காமிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? கடையில் வந்து காமிக்கும் போது அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க.
நீங்களே பாருங்கள் உங்கள் சாப்பாடு தானேன்ட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க ஒத்துக்க மாட்றாங்க. இல்லை நாங்கள் காலைல செஞ்சு வச்ச சாப்பாடு நீங்கள் 3 மணிக்கு வந்தால் எப்படி, எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சேஃப்டி எதனா புகார் வச்சிருக்கீங்களா? இல்லை இன்னும் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.